நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி மாண்புமிகு பறை திரைப்படத்தை பற்றி இசை வெளியீட்டு விழா. சியா புரொடக்ஷன் சுபா அண்ட் சுரேஷ் ராம் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் எஸ். விஜய் சுகுமார் இயக்கத்தில் தேனிசை தந்த தேவா இசையில் திண்டுக்கல் லியோனி அவர்களின் மகன் லியோ சிவகுமார் நடித்திருக்கும் திரைப்படம் மாண்புமிகு பறை. பறை இசையின் பெருமை சொல்லும் வகையில் உருவாகியுள்ள இப்படம் வரும் டிசம்பர் 12 திரைக்கு வரவுள்ள நிலையில் இப்படத்தின் இசை விழா அரசியல் ஆளுமைகள், திரைப்பிரபலங்களுடன் படக்குழுவினர் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வினில் இயக்குனர் விஜய் சுகுமார் பேசியதாவது: எங்களை வாழ்த்த வந்துள்ள அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி. இப்படத்தில் நடித்த நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. மாண்புமிகு பறை எங்கள் தயாரிப்பாளர் சுபான் சுரேஷ் ராம் தான் எழுதியுள்ளார்கள். பறை இசை ஒரு பொதுவான இசை. அதை எப்படி திரையில் கொண்டு வந்துள்ளோம் என ட்ரெய்லரில் பார்த்தீர்கள். 2 பாகங்களாக இப்படத்தை திட்டமிட்டுள்ளோம். முதல் பாகத்தை பறை இசை கலைஞர்களின் வாழ்க்கையையும், 2ஆம் பாகத்தில் பறை இசை எத்தனை வகைப்படும் என்பதையும் சொல்ல திட்டமிட்டுள்ளோம். உள்ளூர் பறை இசையை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் நோக்கத்தில் தான் இப்படத்தை எங்கள் தயாரிப்பாளர்கள் தயாரித்தனர். இப்போது உலகம் முழுக்க பல விழாக்களில் இப்படம் திரையிடப்பட்டு விருது வாங்கியுள்ளது. எங்கள் நோக்கம் நிறைவேறியுள்ளது. தேவா சார் அற்புதமான இசையை தந்துள்ளார். சூப்பர் ஸ்டாரின் பிறந்த நாளான டிசம்பர் 12 இப்படம் வெளியாகிறது. அனைவரும் ஆதரவு தாருங்கள் என்றார். இணைத்தயாரிப்பாளர் நக்கீரன் பேசும்போது, இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி. இது திரை இசை வெளியீட்டு நிகழ்வல்ல, நம் பாரம்பரிய இசையின் கொண்டாட்டம். இந்த பறை இசை இந்தியா மட்டுமில்லாது உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. பல நாடுகளில் இந்த இசை வளர்ந்து வருகிறது. கலையை தாண்டி இந்த இசை ஒரு அடையாள சின்னம், ஆதிப்பறை என்பதை நாங்கள் நம்புகிறோம். இதை அனைவரும் கொண்டாடுவோம். இப்படத்திற்காக உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி என்றார். கலை இயக்குனர் விஜய் ஐயப்பன் பேசும்போது, இயக்குனர் கேட்டதை கதைக்கு தேவையான கலை இயக்கம் மூலம் தந்துள்ளேன். உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன் என்றார். ஏற்ற பிரேம்குமார் பேசும்போது, எல்லோரும் இப்படத்தில் கடினமாக உழைத்துள்ளோம். வெளிநாட்டிலிருந்து தயாரிப்புக்கு பணம் வரும், ஆனாலும் இயக்குனர் அவ்வளவு உண்மையாக இருப்பார். படம் மிக சிறப்பாக வந்துள்ளது. அனைவருக்கும் நன்றி என்றார். ஒளிப்பதிவாளர் கொளஞ்சிக்குமார் பேசும்போது, உள்ளூரின் பெருமையை பேசுவது தான் மிக சிறந்த உலக சினிமா. நாங்கள் நம் ஊரின் பெருமையை, உண்மையை இப்படைப்பில் கொண்டு வந்துள்ளோம். அனைவருக்கும் பிடிக்கும் என்றார். நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் பேசும்போது, பாதித்த வயதுள்ள அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி. தயாரிப்பாளருக்கு இப்படம் பெரிய வெற்றியை தரட்டும். இசையமைப்பாளர் தேவா இசைக்கு வேலை பார்த்தது பெருமை. அவர் இசையமைத்த சலோமியா பாடல்தான் என் அடையாளமாக இருக்கிறது. நாயகன் மிக கடினமாக உழைத்துள்ளார், மிக சிறப்பாக நடித்துள்ளார். படம் அற்புதமாக வந்துள்ளது. அனைவருக்கும் நன்றி என்றார். இயக்குனர் வெங்கடேஷ் பேசும்போது, இன்று இசையமைப்பாளர் தேவா சாரின் நாள். மாண்புமிகு பறை படத்துக்கு இசைக்கு அவரை தேர்ந்தெடுத்தது மிக மிக பொருத்தம். என் படங்களுக்கு தேவா சாரும் ஸ்ரீகாந்த் தேவாவும் அதிகமாக இசையமைத்துள்ளார்கள். அவர்கள் இசையில் பறையை எப்போதும் பயன்படுத்துவார்கள். அவர்கள் இப்படத்திற்கு இசையமைப்பது பொருத்தமாக அமைந்துள்ளது. பறை பற்றிய கதையை படம் சொல்வது மகிழ்ச்சி. தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை: உங்கள் பேச்சு எனக்கு மிகவும் பிடிக்கும். சினிமாவிலும் நீங்கள் கொஞ்சம் நடியுங்கள். லியோனி சார் மகனுக்கு என் வாழ்த்துக்கள். இப்படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்றார். பறை இசை கலைஞர் எழில் பேசும்போது, இயக்குனர் இப்படத்தில் எங்களை அழைத்து பறை இசையில் பயன்படுத்தினார். பறை இசைப்பதால் எங்களுக்கு பல இடங்களில் தொட்டு கூட பேச மாட்டார்கள். இன்று பலர் நன்றாக படித்து இந்த மனநிலை மாறவில்லை. இந்த நிலை மாற வேண்டும் என குழந்தைகளிடம் பறை இசையை கொண்டு சென்று பரப்பி வருகிறோம். எங்களை வாழ்த்தியதற்கு நன்றி என்றார். பறை இசை கலைஞர் வேலு ஆசான் பேசும்போது, பறை இசை தான் எனக்கு தெரியும், பேச தெரியாது. மனிதன் பேசுவதற்கு முன் ஆரம்பித்த இசை பறை. மனிதனின் அனைத்து விசேஷங்களிலும் இசைக்கப்படுவது பறைதான். மனிதனின் சந்தோஷத்துக்கு இசைக்கும் இசைதான் பறை. பறை இசையை பெருமைப்படுத்தியதற்கு நன்றி என்றார். கலைமாமணி முனுசாமி பேசும்போது, நான் பறை இசை கலைஞர். என் தாத்தா, அப்பா எல்லோரும் பறை இசை கலைஞர்கள். பல அவமானங்களை, நிராகரிப்புகளை இந்த பறை இசையால் சந்தித்துள்ளோம். மேடை கச்சேரிகளில் பறை இசையை கொண்டு சென்று சேர்த்தேன். பறை இசை பெருமைப்படுத்துவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி என்றார். நடிகர் ஆரியன் பேசும்போது, இந்த மேடை எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இப்படம் கிடைக்க காரணம் தயாரிப்பாளர்கள் தான். அவர்களுக்கு நன்றி. என்னை நம்பி எனக்கு இந்த கேரக்டர் தந்ததற்கு இயக்குனருக்கு எல்லோருக்கும் நன்றி என்றார். இயக்குனர் கணேஷ்பாபு பேசும்போது, இயக்குனர் வெங்கடேஷ் திருமாவளவன் ஐயா நடிக்க வேண்டும் என்றார். அது ஏற்கனவே நடந்து வருகிறது. அதை ஐயா அறிவிப்பார். எந்த ஒலிபெருக்கியும் இல்லாமல் மனித மனதை ஊடுருவும் இசை பறை. இசை பறைக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உள்ளது. வேட்டையாட கண்டுபிடிக்கப்பட்ட பறை இன்று அடிமை விலங்குகளை உடைக்க பயன்படுகிறது.
சாவுக்கு அடிக்கும் இசை அல்ல, சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்துபவர்களுக்கு சாவுபாயத்தை காட்டும் இசை. இன்று சமூகத்திற்கு இந்த இசையின் பெருமை புரிந்துள்ளது. விஜய் சுகுமார் மாண்புமிகு பறை படத்தை உருவாக்கியதற்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தின் பெயருக்கே இப்படம் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றார். இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா பேசும்போது, இயக்குனருக்காக தான் இந்த விழாவிற்கு வந்தேன். இயக்குனர் மிக கடினமாக உழைப்பாளி. படத்தை அருமையாக எடுத்துள்ளார். அப்பாவின் விழாவிற்கு நான் வந்தது மகிழ்ச்சியாக உள்ளது. பறை இசை இப்போது டிஜிட்டலிலும் வந்துவிட்டது. இந்த இசையை உலகம் முழுக்க வாசிக்கிறார்கள். பறை இசை நம் பெருமையை. இப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி. இசையமைப்பாளர் சபேஷ் மொழி பேசும்போது, பறை இசைக்கு ரிதம் மிக முக்கியம். இப்படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும். அனைவருக்கும் நன்றி என்றார். நன்றி. காயத்ரி பேசும்போது, பறை எல்லா இசைக்கருவிகளின் தாய் தான் பறை. எல்லா செய்திகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க, திருவிழாவிற்கு விசேஷத்திற்கு என எல்லாவற்றுக்கும் பறை தான் அடிப்படை. பேசும் படத்தில் நானும் அங்கமாக இருப்பது என் பெருமை. மீடியா நண்பர்கள் இப்படத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்றார். லியோ சிவகுமார் பேசும்போது, நான் திண்டுக்கல்லில் பிறந்து முதலில் கேட்ட இசை பறை இசை. இன்று நான் பறை இசை கலைஞனாக நடித்திருப்பது பெருமை. இந்த கதையை இயக்குனர் சொன்ன போதே இதன் பெருமை புரிந்தது. இதில் நடிக்க கண்டிப்பாக பறை கற்றுக்கொள்ள வேண்டும் என சக்தி கலைக்குழுவின் பறை கற்றுக்கொண்டு இப்படத்தில் நடித்தேன். இணை தயாரிப்பாளர் முரளி இல்லாமல் இப்படம் இல்லை. இப்படத்தில் நடித்த கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி என்றார். இயக்குனர் பாக்யராஜ் பேசும்போது, அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறக்கிறது என்பார்கள். இங்கு 2 பேர் இருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் தேவா தேசிய விருது வாங்கிய தேவாவை கௌரவப்படுத்தி உள்ளார். அதே போல் நாயகன் லியோ அவர் அப்பா லியோனி போல அருமையாக பேசினார். பறை இசை நான் சின்ன வயதில் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் தினமும் கேட்டுள்ளேன். அது சாவுக்காக அடிக்கும் பறை இல்லை, சாமிக்காக அடிக்கும் பறை. சாமியிடம் சொல்வதை தான் அதை அடித்து வழி அனுப்புகிறார்கள். ஆதி தமிழனின் முதல் இசை பறை. ஃபாரினில் போய் நம் பாரம்பரியத்தை போற்றும் கதை எழுதி அதை படமாக எடுத்துள்ள தயாரிப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள். லியோனி அனைவரையும் சிரிக்க வைக்கும் ஆளுமை. அவர் பேச்சை நான் விரும்பி கேட்பேன். ஆணவ கொலை என்பது எனக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்தே நடந்து வருகிறது, இன்னும் மாறவில்லை. அதனால்தான் ஆதரவு தரும் வகையில் திருமாவளவன் இந்த விழாவுக்கு வந்துள்ளார். எல்லோரும் கஷ்டப்பட்டு இப்படத்தை எடுத்துள்ளார்கள். இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேசும்போது, மாண்புமிகு பறை இசை வெளியீட்டு விழா என்பதை விட மாண்புமிகு பறை தமிழர் பண்பாட்டு கூடல் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு இனத்தின் பண்பாடு குறித்து மேடையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஆற்றிய உரை நம்மை ஆழ சிந்திக்க வைத்தது, சிலிர்ப்பூட்டியது. இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை, நன்றி சொல்லி முடிக்கலாம் என்கிற அளவுக்கு அண்ணன் லியோனி அவர்களின் பேச்சும் நம்முடைய தேனிசை தந்த அவர்களுடைய இசையும் கூடிய ஒரு இசை உரையும் இளம் இயக்குநர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தந்து, ஆணவ கொலைக்கு எதிராக இப்படியும் சிந்திக்கலாம், திரைக்கதை அமைக்கலாம் என்று இங்கேயே ஒரு திரைக்கதை அமைக்கிற உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் கே பாக்யராஜ் அவர்களின் உரை, எல்லாவற்றையும் விட தம்பி சிவா அவர்களின் உரை, நம்முடைய கதாநாயகி அவர்களின் உரை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நம்மை ஆட்டி வைத்தது, வியப்புக்குள்ளாக்கியது. பறை குறித்து நம்முடைய தமிழர் பண்பாடு எவ்வாறு இருந்தது, நாகரிகம் அடைந்தது என்ற உரையாக இது அமைந்தது. ஒவ்வொருவரும் ஆற்றிய உரைகள் பறை என்பது இன்றைக்கு ஒரு இழிவான சொல்லாக மாறி இருக்கிறது. அதனால் அந்த கருவியும் இழிவாக பார்க்கப்படுகிற சூழல் அமைந்து விட்டது. அந்த கருவியால் ஒரு இனம் இழிவாக கருதப்படுகிறதா, அல்லது ஒரு இனத்தால் ஒரு சமூகத்தால் அந்த கருவி குறைத்து மதிப்பிக்கப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஆதிசிவன் நடித்த பறை என்று கவிஞர் சிநேகன் அவர்களின் வரிகளில் அண்ணன் தேனிசை தென்றல் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்தது. மாண்புமிகு என்கிற பெருமைக்குரியது என்கிற வகையிலே இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டியிருப்பது ஒரு துணிச்சலான செயல், போற்றுதலுக்குரிய செயல். இயக்குடைய துணிச்சலை, கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பறை என்பது ஒரு பொதுவான சொல். அனைத்து இசைக்கும் இசை கருவிகளுக்கும் மூலம். அதிலிருந்து தான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றுக்கின்றன. இந்த சமூகத்தின் மூல சமூகம்தான் பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம். இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து. ஒரு குலத்திலிருந்து தான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூலம் சமூகம் ஆதிக்குலம் பறையர் குலம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள். பறை அளித்ததனால்தான் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால், பறையர் குடியிருப்புக்கு போனால் 200 குடும்பங்கள் 300 குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 300 குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறை அடிப்பதில்லை. அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருந்ததில்லை.
இந்த கிராமத்தில் சிலர்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்தான் பறையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும், நடவு தண்ட தெரியும், அறுப்பு செய்ய தெரியும். விவசாயம் பெருங்குடி மக்கள் தான். அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர்கள் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது குறித்து பலர் ஆய்வு இருக்கிறார்கள். அதுக்கு ஒரே காரணம்தான், இது மூல சமூகம், ஆதி சமூகம். இதிலிருந்து மூல சமூகம், ஆதி சமூகம், அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி, பிரிவுபடுத்தி காட்டிக்கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்து வருகிறார்கள். எல்லா இசையும் ஒன்றுதான். ஆனால் மற்ற இசை வாத்தியங்களுக்கு கிடைக்கும் மரியாதையும் புகழும் பறை இசை கிடைப்பதில்லை. அந்த பறை இசையின் பின்னணியை, வலியை, பெருமையை சொல்லும் படைப்பாக மாண்புமிகு பறை திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் எஸ். சுகுமார் இயக்கியுள்ளார். இதற்காக அண்ணன் லியோனி அவர்களுக்கும் இயக்குனர் விஜய் சுகுமாரன், தம்பி சிவா போன்றவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் என்றார். நன்றி வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.